ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காலிஃப்ளவர் 65க்கு செய்யக்கூடிய ஒரு ப்ரீமிக்ஸ் பவுடர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இப்போ ஒரு கப் வந்து மைதா எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போது ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மிக்சியில் ஒரு கப் மைதா ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த கப் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்த கப்பில் ஹாஃப் கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதுக்கு தேவையான சால்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ப்ரீமிக்ஸ் பவுடர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடர் இருந்துட்டால் நீங்கள் பன்னீர் 65, கோபி 65 இது நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு இது ரெடியாக இருந்ததுன்னா நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த பவுடரை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். நான் அதுக்கு காலிஃப்ளவர் ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்மளோட பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடரை வந்து பாருங்கள், நமக்கு தேவையான பவுட்ரு மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விடுங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ, ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை லைட்டாக தெளித்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு மேலே அப்படி தெளித்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு ஒன்று கூடி எல்லாமே வந்திருக்கு. இது அப்படியே நம்ம எண்ணெயில் இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதில் நம்ம ஒவ்வொன்றா இப்போ காலிஃப்ளவர் போட்டுடலாம். நான் கலர் எதுவுமே இதில் இப்போ ஆட் பண்ணலை. உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர், ரெட் கலர் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான். வீட்டில் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.